Good afternoon, students. Let us continue the fifth lesson in geography, that is India, population, transport, communication and trade. In the previous classes we talked about population and transport, and today we are going to see communication and trade. So before getting into the today's class, let us see this do you know. So in 2007 the government of India merged Air India and Indian Airlines. Air India எதுக்குன்னு நமக்கே தெரியும், that is the airways services between different countries. ஒரு கண்ட்ரியிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு ஏர் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது தான் ஏர் இந்தியாவோட வேலை. அண்ட் இந்தியன் ஏர்லைன்ஸ் ப்ரொவைட் ஏர் டிரான்ஸ்போர்ட் வித்தின் த கண்ட்ரி, நம்ம கண்ட்ரிக்குள்ளேயே ஏர் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது இந்தியன் ஏர்லைன்ஸ். இதை ரெண்டையும் என்ன பண்ணிட்டாங்க, mergeன்னு என்னது கம்பைன் பண்ணிட்டாங்க. அண்ட் த நேம் கிவன் வாஸ் நேஷ்னல் ஏவியேஷன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். National Aviation Corporation of India Limited A provides international services, ஒரு கண்ட்ரியிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு. அண்ட் NACAL I provides domestic services, that is service within the country and to neighboring countries in the south east and middle east. ஸோ இங்கே நமக்கு நெய்பரிங் கண்ட்ரிஸ்க்கும் வித்தின் த கண்ட்ரிக்கும் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறது NACAL I, அண்ட் இன்டர்நேஷ்னல் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறது NACAL A. Let us move to communication. What is communication? Communication is nothing but sharing of information. ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டோம்னா அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். கம்யூனிகேஷன் இஸ் a process that involves exchange of information, thoughts and ideas. ஸோ ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம், ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தர்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறோம். டெக்னாலஜி டஸ் வண்டர்ஸ் இன் கம்யூனிகேஷன் ஃபீல்ட்ஸ். ஸோ இப்போ புது டெக்னாலஜி வந்துருச்சு, நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் வந்துருச்சு. ஸோ அந்த காலத்துலலாம் ஒரு லெட்டர் போட்டு 1 வீக் வெயிட் பண்ணிகிட்ருப்போம். பட் இப்போலாம் இமீடியட்டாக என்ன பண்ணுறோம், ஃபேஸ் டு ஃபேஸ் வாய்ஸ் கால் பண்ணுற அளவுக்கு நமக்கு டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்துருச்சு. கம்யூனிகேஷன் இஸ் கேட்டகரைஸ்ட் இன்டு 2 types. ஸோ கம்யூனிகேஷனை 2 டைப்பாக பிரிக்கிறாங்க, தட் இஸ் பர்சனல் கம்யூனிகேஷன் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன். த ஃபர்ஸ்ட் திங் we are going to see is personal communication. The exchange of information between individuals is called as personal communication. The exchange of information from one person to another person, ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற கம்யூனிகேஷனை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், பர்சனல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இட் இன்க்ளூட்ஸ் போஸ்ட் லெட்டர்ஸ் எல்லாம், telegraph services. It is the oldest means which information is shared through electrical wires, other telegraph services. டெலிஃபோன் நமக்கு தெரியும், மொபைல் ஃபோன் தெரியும், ஷார்ட் மெசேஜ் சர்வீஸ் SMS தெரியும், ஃபேக்ஸ். ஹேவ் யூ ஆல் நோ அபவுட் ஃபேக்ஸ்? ஃபேக்ஸ் பார்த்துருக்கீங்களா? திஸ் இஸ் ஹவ் அ ஃபேக்ஸ் மிஷின் லுக்ஸ். ஸோ இந்த ஃபேக்ஸ் மிஷின் எப்படி இருக்குன்னா, நார்மல் டெலிஃபோன் கூடயே அடிஷ்னலாக ஒரு சின்ன மெஷின் இருக்கும், தட் இஸ் கனெக்டட் டு டெலிஃபோன் ஒயர்ஸ். நம்ம லேண்ட்லைன் ஃபோன் இருக்கு இல்லையா, அந்த லேண்ட்லைன் ஃபோன் கூடவே சின்னதாக ஒரு மெஷின் அட்டாச் ஆகிருக்கும், தட் இஸ் கால்ட் அஸ் ஃபேக்ஸ் மிஷின். இதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நீ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், எந்த நம்பருக்கு நீ இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணணுமோ அந்த நம்பரை டைப் பண்ணிக்கணும். அண்டு நீ அனுப்புகிற இன்ஃபர்மேஷனை ஒரு பேப்பரில் எழுதி இந்த ஃபேக்ஸ் மிஷின்குள்ளே வச்சோம் அப்படின்னா இது ரீட் பண்ணிக்கும், நம்மளோட லெட்டரில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குதுங்கிறத ரீட் பண்ணிக்கும். ரீட் பண்ணி உலகத்தில் எந்த மூலையில் இருந்தினாலும் அங்கே இன்னொரு ஃபேக்ஸ் மிஷின் வச்சுருக்கணும், ரிசீவர். இப்போ நாம் சென்டர் என்ன பண்ணுறோம், ஒரு டெலிஃபோன் ஒயர் மூலியமாக ஒரு பிரிண்ட் அவுட், ஒரு பேப்பரில் எழுதின இன்ஃபர்மேஷனை அனுப்பியிருக்கிறோம். ரிசீவரில் இருக்கிற ஃபேக்ஸ் மிஷின் நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் அனுப்பியிருக்கிறோமோ அதே மாதிரியே நம்மளோட ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்குமோ அப்படியே, என்ன பிக்சர் இருக்குதோ அப்படியே ரிசீவருக்கும் போய் சேரும். பட் போத் ஷுட் ஹாவ் எ ஃபேக்ஸ் மிஷின். அந்த ஃபேக்ஸ் மிஷினுக்கு டெலிஃபோன் ஒயர்ஸ் மூலிமா கனெக்டிவிட்டி இருக்கணும், தட் இஸ் கால்ட் அஸ் ஃபேக்ஸ் மிஷின். இன்டர்நெட் நமக்கு நல்லாவே தெரியும், இமெயில் பற்றியும் தெரியும். ஸோ தீஸ் ஆர் ஆல் பர்சனல் கம்யூனிகேஷன். பர்சனல் கம்யூனிகேஷன்னா இட் இஸ் த கம்யூனிகேஷன் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர் பர்சன். Personal communication system enables the user to establish direct contact. டைரெக்டாக நம்ம ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தருக்கு ஏதோ கம்யூனிகேட் பண்ணுறோம். The Indian postal network is the largest in the world with 1,55,000 போஸ்ட் ஆஃபீஸ். வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் போஸ்டல் நெட்ஒர்க் யார்கிட்ட தான் இருக்குது, இந்தியா கிட்ட தான் இருக்குது. ஆஃப் தீஸ் more than 1,39,000 போஸ்ட் ஆஃபீஸ் ஆர் லொக்கேட்டட் இன் ரூரல் ஏரியாஸ்.
மெயின் அட்வான்டேஜ் இதில் என்ன அப்படின்னா எல்லாமே ரூரல் ஏரியாஸ், ரொம்ப கிராமப்புறங்களில் தான். ஸோ நம்ம சிட்டியில் இருக்கிறவங்க ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணிக்கிறோம். ரூரல் ஏரியாஸை கம்யூனிகேட் பண்ண தான் நிறைய போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. The post office was opened to the public in the country in 1837. The first Indian postal stamp was issued in 1852 in Karachi. ஒரு லெட்டர் நம்ம அனுப்பினோம்னா மேலே அதில் ஸ்டாம்ப் போட்டு அனுப்புகிறோம் இல்லையா, ஸ்டாம்ப் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் 1852. Collecting and delivering mail is the primary function of the Department of Post. கலெக்டிங், அதை வாங்கிட்டு போய் எங்கெங்கன்னு டெலிவர் பண்ணுறது தான் இந்த போஸ்ட் ஆஃபீஸோட மெயின் வேலை. இட் இன்ட்ரடியூஸ்ட் quick mail services in 1975 and today it covers the entire country. Normal post கொஞ்சம் லேட் ஆகும், quick mail கொஞ்சம் சீக்கிரமாக போய் சேரப்போகுது. The quick mail services function on the basis of the system of PIN code which was introduced in 1972. நம்ம எல்லாருக்குமே பின் கோடு தெரியும், போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர். நம்ம ஊரோட பின்கோடு என்னன்னு தெரியும் இல்லையா, 637505. அந்த பின்கோட் நம்பரை வச்சு தான் இது எந்த ஏரியாவுக்கு போக வேண்டிய லெட்டர் அப்படிங்கிறத வச்சு டெலிவர் பண்ணுவாங்க. இந்த ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் என்னென்ன ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா, மணி ஆர்டர், மணி ஆர்டர். ஸோ பணம் அனுப்பிக்கலாம் த்ரூ டிவைசஸ், எலக்ட்ரானிக் டிவைசஸ் மூலிமா பணம் அனுப்பிக்கலாம். ஸ்பீட் போஸ்ட், எக்ஸ்பிரஸ் பார்சல் ரொம்ப வேகமாக போய் சேர்றது. பிஸ்னஸ் போஸ்ட், ஸோ கம்பெனிஸில் இருக்கிற பல்க் ஆர்டர்ஸ்லாம் ரிசீவ் பண்ணி கொண்டு போய் கொடுக்கறது. மீடியா போஸ்ட், ஸோ மீடியானா இப்போ டிவி ரேடியோவிலாம் கொடுக்குற அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் மீடியா போஸ்ட். சேட்டலைட் போஸ்ட், ஸோ கம்ப்யூட்டர் மூலியமாக பண்ணுறதெல்லாம் சேட்டலைட் போஸ்ட். ரீட்டெயில் போஸ்ட், நிறைய பேமெண்ட், இப்போ எலக்ட்ரிசிட்டி பில்லு அந்த மாதிரிலாம் நம்ம ஆன்லைனில் கட்டுறோம் இல்லையா, அந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமாக கட்டுறதெல்லாம் ரீட்டெயில் போஸ்ட். க்ரீட்டிங் போஸ்ட், இதை க்ரீட்டிங்னு என்னது வாழ்த்துறது, அந்த மாதிரி போஸ்ட். டேட்டா போஸ்ட், ஸ்பீட் நெட் அண்ட் ஸ்பீட் பாஸ்போர்ட் சர்வீசஸ், இது எல்லாமே அடிஷ்னலாக யார் பண்ணுறாங்க, போஸ்ட் ஆஃபீஸஸில் பண்ணுறாங்க. வாட் இஸ் அ பாஸ்போர்ட்? Passport is a travel document that you needed to go from one country to another country. ஒரு கண்ட்ரியிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகணும்னா you should have a passport. கார்ட்ஸ் அண்ட் என்வலப்ஸ், நமக்கு போஸ்ட் கார்டு தெரியும். என்வலப்னா கவர்க்குள்ளே போட்டு அனுப்புறதெல்லாம் கன்சிடர்ட் as ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெயில் அண்ட் ஆர் ஏர் லிஃப்டட் பிட்வீன் ஸ்டேஷன்ஸ் கவரிங் போத் லேண்ட் அண்ட் ஏர். ஏர் லிஃப்டட் அப்படின்னா இது மூலியமாக அந்த எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்னா ஏரோப்ளைன்ஸ் மூலியமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதையெல்லாம் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெயில்ஸ்னு சொல்கிறோம். செகண்ட் கிளாஸ் மெயில்ஸ் இன்க்ளூட் புக் பேக்கெட்ஸ், ரெஜிஸ்டர்டு நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் பீரியாடிக்கல்ஸ். வாட் இஸ் பீரியாடிக்கல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வாரம் ஒரு புக் வர்றது, மாதம் ஒரு புக் வரும். அந்த பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமில் நம்மளை ரீச் ஆகிறதுல இருந்தால் பீரியாடிக்கல். இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, சர்ஃபேஸ் மெயில், லேண்ட் டிரான்ஸ்போர்ட்டில் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் செகண்ட் கிளாஸ் மெயில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். டு ஃபெசிலிட்டேட் குவிக் டெலிவரி ஆஃப் மெயில்ஸ் இன் லார்ஜ் டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ், 6 mail channels have been introduced recently. ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம அனுப்புகிற லெட்டரில் ரீச் ஆகிறதுக்காக 6 mail சேனல்ஸ்னால் அதுக்குன்னு ஒரு தனி வழி, இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தோம்னா, ராஜ்தானி சேனல், மெட்ரோ சேனல், க்ரீன் சேனல், பிஸ்னஸ் சேனல், பல்க் மெயில் சேனல், பீரியாடிக்கல் சேனல்னு நிறைய இருக்குது. இதை பற்றி டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் இப்போது நமக்கு தேவையில்லை. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வேணும்னு பார்த்தோம்னா, க்ரீன் சேனல் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இந்த கொண்டு போகிற பார்சல் எல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட் போகும்போதெல்லாம் செக் போஸ்ட் இருக்கும் இல்லையா, அங்கெல்லாம் அதிகமாக என்ன பண்ண மாட்டாங்க, செக் பண்ண மாட்டாங்க, நிறுத்தி வைக்க மாட்டாங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிடும். ஸோ ஃபாஸ்ட் டெலிவரிக்காக தான் இந்த சேனல்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெயில்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா தட் ஆர் ஏர் லிஃப்டட். செகண்ட் கிளாஸ் மெயில்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா தட் ஆர் சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட்டில் யூஸ் பண்ணுறது. இந்தியா ஹேஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் டெலிகம்யூனிகேஷன் நெட்வொர்க் in Asia. Apart from the urban areas, more than 2/3 of the villages in India have already been covered with subscriber trunk dialing telephone facility. நம்ம இப்போ ஒருத்தருக்கு ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு டெலிஃபோன் மூலிமா கால் பண்ணோம்னா எஸ்டிடி கோட் போடுறோம்ல, இப்போ நம்ம ஊரில் 04287 அப்படிங்கிற ஒரு எஸ்டிடி கோட் போட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபோன் நம்பர் டைப் பண்ணுறோம். தட் இஸ் கால்ட் அஸ் எஸ்டிடி. இது வித்தின் த கண்ட்ரிக்கு, ஒரு கண்ட்ரியிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு பேசணும்னா முன்னாடி போடுற கோடை நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஐஎஸ்டி கோட்னு சொல்கிறோம். தட் இஸ் இன்டர்நேஷ்னல் சப்ஸ்கிரைபர் டயலிங். ஸோ
நம்ம ஒரு கண்ட்ரிக்குள்ளே ஃபோன் கால் பண்ணோம்னா என்ன யூஸ் பண்ணுறோம்? எஸ்டிடி கோட் யூஸ் பண்ணுறோம். ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு ஃபோன் கால் பண்ணோம் அப்படின்னா ஐஎஸ்டி கோட் யூஸ் பண்ணுறோம். There is an uniform rate for STD facilities all over the India. அதுக்கெல்லாம் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. டெலிஃபோன் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் ஓரல் கம்யூனிகேஷன். வாட் இஸ் ஓரல் கம்யூனிகேஷன்? வாய்ஸ் மெசேஜ் மட்டும்தான் கம்யூனிகேட் பண்ணோம். இட் இஸ் கன்சிடர்ட் வெரி எசென்ஷியல் ஃபார் த க்ரோத் ஆஃப் காமர்ஸ். ட்ரேடுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இட் இஸ் மோஸ்ட் ப்ரிஃபர்ட் ஃபார்ம் ஆஸ் இட் ப்ரொவைட்ஸ் இன்ஸ்டன்ட் கம்யூனிகேஷன். நிறைய பேர் டெலிஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா உடனடியாக கம்யூனிகேட், லெட்டர் போட்டோம்னா இட் வில் டேக் டைம். ஃபோன்னா டக்குன்னு நம்ம நினச்ச உடனே கம்யூனிகேட் பண்ணலாம். மொபைல் ஃபோன், ஃபேக்ஸ் அண்ட் இன்டர்நெட் ஆர் த அதர் பர்சனல் கம்யூனிகேஷன் யூஸ்ட் இன் அவர் கண்ட்ரி. இது எல்லாமே நம்ம இதில் பார்க்குறோம், பர்சனல் கம்யூனிகேஷன். பர்சனல் கம்யூனிகேஷன் என்னென்னு பார்த்தோம்னா பர்சன் டு பர்சன் கம்யூனிகேஷன். நெக்ஸ்ட் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மாஸ் கம்யூனிகேஷன். மாஸ் கம்யூனிகேஷன் என்னென்னா ஒன் பர்சன் டு அ குரூப் ஆஃப் பர்சன். மாஸ்னா a குரூப் ஆஃப் பீப்புள். ஒருத்தர்கிட்டருந்து ஒரு பெரிய கூட்டத்துக்கே நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது தான் என்னென்னு சொல்கிறோம், மாஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். மாஸ் கம்யூனிகேஷன் எனேபிள்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் டு கெட் இன்ஃபர்மேஷன் அட் த சேம் டைம். ஒரு சிங்கிள் டைமில் மில்லியன் ஆஃப் பீப்புள். எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ரேடியோ எடுத்துக்கலாம். இப்போ ரேடியோவில் ஒருத்தங்க பேசுனாங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணலாம், கேட்டுக்கலாம் இல்லையா? ஸோ இட் எனேபிள்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் டு கெட் இன்ஃபர்மேஷன் அட் த சேம் டைம். இட் இஸ் a great way to provide education as well as entertainment. ஸோ மக்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல மீன்ஸ். It helps in creating awareness among the people regarding the various national policies and program. Government introduce பண்ணுற பாலிசிஸ் எல்லாமே பீப்புளுக்கு ரீச் ஆகணும்னா mass communication is the best means. The mass communication system can provide the information to people in two methods. One is print media, another one is electronic media. கம்யூனிகேஷனில் 2 டைப்ஸ் இருக்குது, பர்சனல் கம்யூனிகேஷன் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன். மாஸ் கம்யூனிகேஷனில் 2 டைப் இருக்குது. ஒன் இஸ் பிரிண்ட் மீடியா அண்ட் அனதர் ஒன் இஸ் எலக்ட்ரானிக் மீடியா. பிரிண்ட் மீடியானா நமக்கே தெரியுது, நியூஸ் பேப்பர்ஸ்லாம் பிரிண்ட் மீடியா. எலக்ட்ரானிக் மீடியானா என்னது, கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணுறது எலக்ட்ரானிக் மீடியா. ரேடியோ யூஸ் பண்ணுறது எலக்ட்ரானிக் மீடியா. Radio broadcasting in India was started in 1923 by the Radio Club of Bombay. ஃபஸ்ட்டு இந்தியாவில் ரேடியோ ஸ்டார்ட் பண்ணது 1923ல். யாருன்னு பார்த்தோம்னா ரேடியோ கிளப் ஆஃப் பாம்பே. Since then it gained immense popularity and changed the social and cultural life of the people. It was named as All India Radio in 1936. ஸோ பயங்கர பாப்புலர் ஆகிடுச்சு ரேடியோ இன்ட்ரடியூஸ் பண்ணின உடனே. அதனால் அதுக்கு என்ன பேர் மாற்றினாங்க அப்படின்னா ஆல் இண்டியா ரேடியோ 1936 மாற்றினாங்க. அண்ட் இன் 1957 இட் வாஸ் ரீநேம்ட் as ஆகாஷ்வாணி. திரும்ப அதுக்கு என்னென்னு பேர் மாற்றிட்டாங்க, ஆகாஷ்வாணின்னு. It broadcast a variety of programs related to information, education and entertainment. ரேடியோவில் ஏதாச்சும் நமக்கு இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க, படிப்பு சம்மந்தமாக சொல்கிறாங்க, அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸ்பெஷல் நியூஸ் புல்லட்டின்ஸ் ஆர் ப்ராட்காஸ்டட் ஆன் ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ் லைக் செஷன் ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் லெஜிஸ்லேச்சர். இப்போ நம்மளோட லெஜிஸ்லேச்சர் நடக்குது இல்லை பார்லிமெண்ட் செஷன் நடக்குதுன்னா அங்கே கொடுக்குற இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்லாம் டக்குன்னு ஃப்ளாஷ் நியூஸ் மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு ரேடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. Another important electronic media is television. Television broadcasting has emerged as the most effective audio-visual medium. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது எல்லாமே ஓரல் கம்யூனிகேஷன்னு சொன்னோம். ஓரல் கம்யூனிகேஷன் அப்படின்னா வாய்ஸ் கம்யூனிகேஷன் மட்டும்தான். ஸோ டெலிவிஷன் இஸ் அன் ஆடியோ அண்ட் ஆல்சோ விஷுவல் பார்த்துக்கலாம் மீடியம் ஃபார் டிசமினேட்டிங் இன்ஃபர்மேஷன். டிசமினேட்டிங் அப்படின்னா ஷேரிங் இன்ஃபர்மேஷன் அர்த்தம். ஸோ ஆடியோ மூலியமாகவும் அண்ட் ஆல்சோ வீடியோ மூலியமாகவும் ஷேரிங் இன்ஃபர்மேஷன் அண்ட் எஜுகேட்டிங் த மாசஸ். மக்களுக்கு அதை பற்றின நாலேஜை கொடுக்குறாங்க. Television network in India is known as Doordarshan, which was charted common national program services and it is extended to the backward and remote rural areas. So ரேடியோவுக்கு எப்படி ஆகாஷ்வாணின்னு பேர் இருக்குதோ அதே மாதிரி டெலிவிஷனுக்கு என்னென்னு பேர் வைக்கிறாங்கன்னா தூர்தர்ஷன். ரூரல் ஏரியாஸ்க்கு எல்லாமே இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறதுல இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. The next எலக்ட்ரானிக் மீடியா இஸ் இன்டர்நெட்.
கான்ட்ராக்ஷன் ஆஃப் இன்டர்கனெக்டட் நெட்வொர்க்கோட ஸ்மால் ஃபார்ம் தான் என்னன்னு சொல்கிறோம், இன்டர்நெட்னு சொல்கிறோம். இட் இஸ் த குளோபல் சிஸ்டம் ஆஃப் இன்டர்கனெக்டட் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் தட் யூஸ் த இன்டர்நெட் ப்ரோட்டோகால் சூட் டு லிங்க் டிவைசஸ் வேர்ல்டு வைட் இருக்கிற எல்லா டிவைசஸையும் லிங்க் பண்ணுற ஒன்று தான் இன்டர்நெட். Social media are interactive computer mediated technologies that facilitated the creation of sharing information, ideas, career interest and another forms of expression via virtual communities and networks. Social media, ஸோ இப்போ கம்ப்யூட்டரில் நமக்கு ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது ஒரு சோஷியல் மீடியானா கம்யூனிகேட் பண்ணிக்கிற ஒரு வழி. ஸோ ஒருத்தர்கிட்டருந்து இன்னொருத்தர் கம்யூனிகேட் பண்ணிக்கிற வழியை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், மீடியான்னு சொல்கிறோம். எலக்ட்ரானிக் சோஷியல்னால் பொதுவான ஒரு கம்யூனிகேஷன் ட்ரான்ஸ்ஃபர். இப்போ ஃபேஸ்புக்கில் யார் வேணாலும் யார்கிட்ட வேணாலும் நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ சச் திங்ஸ் ஆர் கால்ட் அஸ் சோஷியல் மீடியா. அது எது யூஸ் பண்ணுறாங்க, கம்ப்யூட்டர் மீடியேட்டட் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணுறாங்க. இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஷேரிங் இன்ஃபர்மேஷன், அவங்களோட ஐடியாஸ் ஷேர் பண்ணிக்கலாம், கரியர் இன்ட்ரெஸ்ட், லைஃப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி ஷேரிங் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன்ஸ். என்ன நமக்கு தோணுதோ அது எல்லாமே இந்த சோஷியல் மீடியாவில் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். விர்ச்சுவல் கம்யூனிட்டிஸ், விர்ச்சுவல்னால் இன்டர்நெட் மூலியமாக ஃபார்ம் ஆன குரூப்ஸ் எல்லாம் தான் விர்ச்சுவல் கம்யூனிட்டிஸ் அண்ட் நெட்வொர்க்ஸ். With over 460 million internet users, India is the second largest online market, ranked only behind China. ஸோ இந்தியாவில் இன்டர்நெட் யூசர்ஸ் 460 மில்லியன் இருக்கிறாங்க. இப்போ இன்னும் அதிகமாக இருப்பாங்க. இந்த லாக்டவுன் பீரியடில் எல்லாருமே இன்டர்நெட் யூஸ் பண்ண ஆரம்பித்ததுனால இன்டர்நெட் யூசேஜ் இன் இந்தியா ஹேஸ் கான் வெரி ஹை. அண்டு வேர்ல்டு லெவலில் இன்டர்நெட் யூசேஜில் இந்தியா செகண்ட் பொசிஷனில் இருக்குது. ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் பிளேஸ் கோஸ் டு சைனா. By 2021, there will be about 635.8 million internet users in India. Despite the large base of internet users in India, only 26% of the population accessed internet in 2015. இவ்வளோ பேர் இன்டர்நெட் யூஸ் பண்ணினாலும் கூட நம்ம டோட்டல் பாப்புலேஷனில் 26% மட்டும்தான் என்ன யூஸ் பண்ணுறாங்க, இன்டர்நெட் யூஸ் பண்ணுறாங்க. தட் இஸ் த சென்சஸ் அக்கார்டிங் டு 2015. This is a significant increase in comparison to the previous years. ஸோ முன்னே யூஸ் பண்ணதெல்லாம் விட இப்போ இன்டர்நெட் யூசேஜ் ரொம்ப அதிகமாகிடுச்சு. Considering the internet penetration rate in India stood at 10% in 2011. Furthermore, ஸோ 2011 விட 2015 10% இன்டர்நெட் யூசேஜ் என்ன ஆயிடுச்சு, அதிகமாகிடுச்சு. அண்ட் ஃபர்தர் மென் டாமினேட்டட் த இன்டர்நெட் யூசேஜ். இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுல மென் தான் அதிகமாக இருக்காங்க. எவ்வளோ, 71%. அண்டு விமன் 29% தான் இன்டர்நெட் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. தட் இஸ் இன் இந்தியா. இது எல்லாமே எலக்ட்ரானிக் மீடியாவில் பார்த்தோம், ரேடியோ, டெலிவிஷன் அண்ட் இன்டர்நெட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிரிண்ட் மீடியா. பிரிண்ட் பண்ணுறதுனாவே நியூஸ் பேப்பர்ஸ் ஆர் த மோஸ்ட் காமன் பட் பவர்ஃபுல் மீன்ஸ் கம்ஸ் அண்டர் பிரிண்ட் மீடியா. நியூஸ் பேப்பர் தான் பிரிண்ட் மீடியாவில் மோஸ்ட் காமன் அண்ட் இட் இஸ் அ பவர்ஃபுல் மூட். யார் வேணாலும் எதை பற்றி வேணாலும் எழுதலாம். இந்தியா இஸ் அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ஸோ பவரில் இருக்கிறவங்கள பற்றி கூட நம்ம நியூஸ் பேப்பரில் என்ன வேணாலும் பப்ளிஷ் பண்ணலாம். இந்தியா ஹேஸ் மெனி நியூஸ் பேப்பர்ஸ் which carry information on local, national and international events to the people. நம்ம லோக்கலில் நடக்கிறது, நம்ம கண்ட்ரி லெவலில் நடக்கிறது அண்ட் வேர்ல்டு லெவலில் நடக்கிற ஈவெண்ட்ஸ் எல்லாமே யார் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம், பிரிண்ட் மீடியா, நியூஸ் பேப்பர்ஸ் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் திங் we are moving to is satellite communication. சேட்டலைட் என்ன பண்ணுது, ஸோ சேட்டலைட்னாவே தட் இஸ் அண்ட் ரிவால்விங் அரவுண்ட் அண்ட் ஆர்பிட். எதையோ ஒன்று சுற்றி ரிவால்வ் ஆகிட்டுருக்கு. ஸோ எர்த் அண்ட் மூன் ஆர் நேச்சுரல் சேட்டலைட்ஸ். எர்த் எதை சுற்றிட்டு இருக்குது, சன்னை சுற்றிட்டு இருக்குது. மூன் எர்த்தை சுற்றுது. ஸோ அதெல்லாம் நேச்சுரல் சேட்டலைட்ஸ். நம்ம நிறைய ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட்ஸ் எல்லாம் ஸ்பேஸில் அனுப்பியிருக்கோம். The use of satellite is getting a continuous and synaptic view of a large area. ஸோ நம்ம கிட்ட இருந்து ஃபோட்டோ எடுத்தோம்னா கம்மி ஏரியாவை தான் கவர் பண்ண முடியும். ரொம்ப தூரம் இருந்து ஃபோட்டோ எடுத்தோம்னா லார்ஜ் ஏரியாவை கவர் பண்ணலாம் ஃபோட்டோகிராஃபிலேயே, இல்லையா? அந்த மாதிரி ஒரு லார்ஜ் ஏரியாவை கவர் பண்ணுறது தான் இந்த சேட்டலைட்ஸ். It has made this communication system very vital, important for the country. Vitalனா important.
சேட்டலைட் இமேஜஸ் ஆர் யூஸ்டு ஃபார் எதுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா வெதர் ஃபோர்காஸ்டிங்னா முன்னமே நம்ம தெரிஞ்சுக்கிறது, அடுத்த நாள் மழை வருமா வெயில் அடிக்குமாங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது. மானிட்டர் ஆஃப் நேச்சுரல் கலாமிட்டிஸ்னால் நேச்சுரல் டிசாஸ்டர். ஸோ எங்கேயாவது புயல் அடிக்குதா, எங்கேயாவது சுனாமி வருதா, அந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்கிறது. மானிட்டர்னால் வாட்ச் பண்ணுறது. சர்வைலன்ஸ் ஆஃப் பார்டர் ஏரியா, சர்வைலன்ஸ்னால் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறது. பார்டரில் வந்து எப்படி இருக்குது, நம்ம நெய்பரிங் கண்ட்ரிஸ் நம்ம ஊருக்குள்ளே வராங்க அந்த மாதிரிலாம் வாட்ச் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த சேட்டலைட்ஸ் ரொம்ப யூஸ் ஆகிட்டே இருக்குது. The communication through satellites emerged as a new era in communication in our country after the establishment of Indian Space Research Organization in 1967. நம்ம கண்ட்ரியோட ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இஸ்ரோ வந்து 1969 ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் புதுசாக மாடர்ன் டெவலப்மெண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. சேட்டலைட் சிஸ்டம் இன் இந்தியா கேன் பி grouped into two: the Indian National Satellite System and Indian Remote Sensing Satellite System. இந்தியாவோட சேட்டலைட் சிஸ்டமை ரெண்டாக டிவைட் பண்ணுறாங்க. ஒன் இஸ் இந்தியன் நேஷனல் சேட்டலைட் சிஸ்டம் INSAT அண்ட் இந்தியன் ரிமோட் சென்சிங் சேட்டலைட் சிஸ்டம் IRS. INSAT is a multi-purpose system that is established in 1983 that is used for telecommunication. என்னது, கம்யூனிகேஷன் வித் த மீன்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் தான் டெலிகம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பை எலக்ட்ரானிக் மீன்ஸ், அதுதான் டெலிகம்யூனிகேஷன் சொல்கிறோம். மீட்டியராலஜிக்கல் மீட்டியராலஜிக்கல்னால் கிளைமேட்டை பற்றி ஃபோர்காஸ்ட் பண்ணுறதுலாம் மீட்டியராலஜிக்கல் அப்சர்வேஷன் அண்ட் வேரியஸ் அதர் ப்ரோக்ராம்ஸ். இதையெல்லாம் பார்த்துக்கிறது யார், INSAT பார்த்துக்கிறாங்க. The INSAT series are used for relaying signals to television, radio and mobile phone. ஸோ இந்த டிவிக்கு சிக்னல்ஸ் அனுப்புறது, டெலிஃபோனுக்கு சிக்னல்ஸு, ரேடியோவுக்கு, மொபைல் ஃபோனுக்கெலாம் சிக்னல்ஸ் அனுப்புறது எல்லாமே இந்த சேட்டலைட் சிஸ்டம்ஸ் தான். இட் இஸ் ஆல்சோ யூஸ்ஃபுல் இன் வெதர் டிடெக்ஷன், இன்டர்நெட் அண்ட் மிலிட்டரி அப்ளிகேஷன்ஸ். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, பார்டர் ஏரியா சர்வைலன்ஸ் அப்படின்லாம். ஸோ இதெல்லாமே பார்த்துக்கிறாங்க. The INSAT series, GSAT series, Kalpana 1, HumSat, EduSat are the major communication satellites. கம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்ணுற சேட்டலைட்ஸ், டிவி, ரேடியோ, அவங்களுக்கு சிக்னல்ஸ் பாஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற சேட்டலைட்ஸ். தீஸ் ஆர் மெயின்லி யூஸ் ஃபார் கம்யூனிகேஷன் பர்பஸ். இந்த சேட்டலைட் எல்லாமே. GSAT 7A is the recent launch for communication program. December 19, 2018 அது வந்து லான்ச் பண்ண சேட்டலைட், அதுவுமே கம்யூனிகேஷனுக்காக தான். அண்ட் INSAT 1B launched on 30th August 1983 is the first communication satellite in INSAT series. 1983 தான் கம்யூனிகேஷனுக்காக ஃபஸ்ட்டு சேட்டலைட். இது எல்லாமே INSAT சீரீஸ்னு பார்த்தோம். IRS ஓட வேலை என்ன, இந்தியன் ரிமோட் சென்சிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஏரியாவை பற்றி தூரத்துலேருந்து, இப்போ நம்ம GIS GPS பற்றிலாம் படிப்போம் ஃப்யூச்சரில். GPS நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் எது மூலிமா யூஸ் ஆகுதுன்னா ரிமோட் சென்சிங் சேட்டலைட்ஸ் மூலிமா யூஸ் ஆகுது. தட் இஸ் ஆல் அபவுட் கம்யூனிகேஷன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரேடு. ட்ரேடுனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் பையிங், செல்லிங் ஆர் எக்ஸ்சேஞ்சிங் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ். ஒரு பொருளை விற்கிறோம், இல்லை வாங்குகிறோம், இல்லைன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம், ஒன்று கொடுத்துட்டு இன்னொன்று வாங்கிக்கிறோம். நாட் ஓன்லி குட்ஸ் பட் ஆல்சோ சர்வீசஸ். இதெல்லாம் நம்ம சர்வீசஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ டீச்சர்ஸ், டாக்டர்ஸ், டிரான்ஸ்போர்ட்லாம் வந்து எதில் வருது, சர்வீசஸில் வருது. ஸோ ட்ரேட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபினாமினன் தட் டிசைட்ஸ் த எக்கனாமிக் க்ரோத் ஆஃப் அ கண்ட்ரி. ஒரு கண்ட்ரி நல்லா க்ரோ ஆகணும் எக்கனாமிக்கலாக அப்படின்னா ட்ரேட் ஷுட் பி வெரி இம்பார்ட்டன்ட். இட் இஸ் த ஆக்ட் ஆர் ப்ராசஸ் ஆஃப் பையிங், செல்லிங் ஆர் எக்ஸ்சேஞ்சிங் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். த ப்ரிமிட்டிவ் மெத்தட் ஆஃப் ட்ரேட், அந்த காலத்துலலாம் யூஸ் பண்ணது என்னன்னு பார்த்தோம்னா பார்ட்டர் சிஸ்டம், வேர் குட்ஸ் வேர் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் குட்ஸ். ஸோ ப்ரிமிட்டிவ், நம்ம முன்னோர்கள்லாம் என்ன யூஸ் பண்ணாங்கன்னா பண்டம் மாற்று முறைன்னு நம்ம படிச்சிருப்போம். ஒரு கூட்ஸை கொடுத்துட்டு அதுக்கு ஈக்குவலண்ட்டான, நான் 1 கிலோ அரிசி கொடுக்குறேன், நீ 1 கிலோ கோதுமை கொடு, அந்த மாதிரி கூட்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணாங்க. லேட்டர் ஆன் மணி வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் எஸ் அன் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இன் பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் கூட்ஸ். அதுக்கப்புறமேட்டு தான் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, மணி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. காசுக்கு பொருள் வாங்க ஆரம்பித்தோம். த டிஃபரன்ஸ் இன் வேல்யூ between the imports and exports is called as balance of trade. நமக்கு எக்ஸ்போர்ட்னா என்னன்னு தெரியும். ஸோ நம்ம ஊரில் இருக்கிற பொருளை வேறவங்களுக்கு நம்ம விற்றோம் அப்படின்னா அது எக்ஸ்போர்ட். மற்றவங்கக்கிட்ட இருக்கிற பொருளை நம்ம வாங்கணும் அப்படின்னா இம்போர்ட் அப்படின்னு சொல்கிறோம்.
எக்ஸ்போர்ட் பண்ணால் நமக்கு நிறைய மணி கிடைக்கும், இம்போர்ட் பண்ணோம்னா நம்ம பே பண்ணி அதை வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு கண்ட்ரி அதிக எக்ஸ்போர்ட் பண்ணுனா நல்ல ப்ராஃபிட்டா இல்லை அதிக இம்போர்ட் பண்ணால் நல்ல ப்ராஃபிட்டா? திங்க். ஸோ ஒரு கண்ட்ரி நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுனா தான் அதுக்கு நிறைய இன்கம் கிடைக்கும். அதிகமாக இம்போர்ட் பண்ணுச்சுன்னா நம்மக்கிட்ட இருக்கிற காசு தான் செலவாயிட்டே இருக்கும். ஸோ இந்த வேல்யூ, இம்போர்ட் பண்ணுற வேல்யூவும் எக்ஸ்போர்ட் பண்ணுற வேல்யூவும் தான் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட். த டிஃபரன்ஸ் இன் வேல்யூ ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் மைனஸ் வேல்யூ ஆஃப் இம்போர்ட்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடுன்னு சொல்கிறோம். எக்ஸ்போர்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை நம்ம ஃபேவரபிள் பேலன்ஸ், ஏன்னா நிறைய காசு கிடைக்கும் நமக்கு, அதுதான் ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட். இம்போர்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை அன்ஃபேவரபிள்னு சொல்கிறோம், ஏன்னா நம்ம காசு நிறையா செலவாகிட்டே இருக்கும். ஸோ த டிஃபரன்ஸ் இன் வேல்யூ பிட்வீன் இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் இஸ் கால்ட் as பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட். The situation in which the value of export exceeds the value of import is called as favorable. எக்ஸ்போர்ட் அதிகமாக இருக்குது, இம்போர்ட் கம்மியாக இருக்குன்னா அதை நம்ம ஃபேவரபிள்னு சொல்கிறோம். ரிவர்ஸ் பொசிஷன், எக்ஸ்போர்ட் கம்மியாக இருக்குது, இம்போர்ட் அதிகமாக இருக்குதுன்னு அதை நம்ம அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்னு சொல்கிறோம். ட்ரேட் இஸ் ஆல்சோ ஆஃப் டூ டைப்ஸ். They are internal trade and international trade. நமக்கே தெரியும் இல்லையா, இன்டர்னல்னா within the country, internationalனா from one country to another country. The trade carried on within the domestic territory of a country is called as internal trade. It is also called as domestic trade or local trade. Internal tradeக்கு வேறு பேர் என்ன இருக்குது, domestic trade இல்லைன்னா local tradeன்னு சொல்கிறோம். Land transport plays a major role in this trade. இன்டர்னல் ட்ரேடில் எது மூலிமா டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம், வித்தின் த கண்ட்ரிங்கிறதுனால ரோட்வேஸ் ரயில்வேஸ் மூலிமா தான் மெயினாக நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம். லோக்கல் கரன்சி இஸ் யூஸ்ட் இன் இன்டர்னல் ட்ரேட். நம்ம கண்ட்ரிக்குள்ளே யூஸ் பண்ணுறதுனால சேம் கரன்சி இல்லையா, அதனால் லோக்கல் கரன்சி தான் யூஸ் பண்ணுறோம். இட் ஹெல்ப்ஸ் டு ப்ரமோட் பேலன்ஸ்டு ரீஜனல் க்ரோத் இன் த கண்ட்ரி. ஸோ எப்படி பேலன்ஸாக இந்தியாவில் இருக்கிற எல்லா ஏரியாவும் ஈக்குவலாக டெவலப் ஆகிறதுக்கு இது யூஸ் ஆகுது. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம ஊரில் கிடைக்காத பொருள்லாம் வேறு ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்துக்கலாம், வேறு ஊரில் கிடைக்காததெல்லாம் நம்ம ஊர்லேருந்து கொண்டு போய் கொடுக்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் பாரு, டீ ஃப்ரம் அசாம். அசாமில் நிறைய டீ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அதை நம்ம கண்ட்ரி ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. காஃபி ஃப்ரம் கர்நாடகா, ரப்பர் அண்ட் ஸ்பைசஸ் ஃப்ரம் கேரளா, மினரல்ஸ் ஃப்ரம் ஜார்க்கண்ட் ஆர் சப்ளைட் டு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. கண்ட்ரிக்குள்ளேயே பண்ணிக்கிற ட்ரேடை நம்ம என்னென்னு சொல்கிறோம், இன்டர்னல் ட்ரேட் அப்படின்னு சொல்கிறோம். இன்டர்னல் ட்ரேடில் லேண்ட் டிரான்ஸ்போர்ட் தான் மெயின் ரோல் ப்ளே பண்ணுது, அண்ட் ஆல்சோ லோக்கல் கரன்சி இஸ் யூஸ்டு ஃபார் இன்டர்னல் ட்ரேட். Next one is international trade. Trade carried between two or more countries is called as international trade. It is also called as external trade or foreign trade. வேறு பேரும் என்ன சொல்லலாம், எக்ஸ்டர்னல் ட்ரேட்னு சொல்லலாம், இல்லைனா ஃபாரின் ட்ரேட்னு சொல்லலாம். Export and import are the two main components of international trade. ஸோ இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் மெயினாக நம்ம என்ன பற்றி தெரிஞ்சுக்கணும், எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ். எக்ஸ்போர்ட்னா என்னென்னா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சோல்டு ஃபார் ஃபாரின் கரன்சி. ஃபாரின் கரன்சியை வாங்கிக்கிட்டு நம்ம கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் கொடுத்தோம்னா அது எக்ஸ்போர்ட்ஸ். இம்போர்ட் மீன்ஸ் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பாட் ஃப்ரம் ஓவர்சீஸ் ப்ரொடியூசர்ஸ். ஓவர்சீஸ் அப்படின்னா கடல் தாண்டி இருக்கிறவங்க, ப்ரொடியூசர்ஸ்னால் யாருன்னு தெரியும், மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க. கடல் தாண்டி மேனுஃபேக்சர் பண்ணுறவங்ககிட்டனா நம்ம போய் வாங்கிட்டு வந்தோம்னா தட் இஸ் கால்ட் அஸ் இம்போர்ட்ஸ். வாட்டர்வேஸ் அண்ட் ஏர்வேஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் திஸ் டைப் ஆஃப் ட்ரேட். லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டுக்கு நமக்கு ரோட்வேஸ் ரயில்வேஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இன்டர்நேஷ்னல் டிரான்ஸ்போர்ட்டுக்கு நமக்கு வாட்டர்வேஸ் அண்ட் ஏர்வேஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஃபாரின் கரன்சி இஸ் இன்வால்வ் இன் திஸ். ஸோ இந்தியாவுக்குள்ளே பண்ணுறதுக்கு லோக்கல் கரன்சி இருந்தால் போதும், இன்டர்நேஷ்னல் லெவலில் பண்ணுறதுக்கு ஃபாரின் கரன்சி வேணும். The trade between any two countries is called as bilateral trade, and trade between two or more countries is called as multilateral trade. ஒரு கண்ட்ரியிலேருந்து இன்னொரு கண்ட்ரி, ரெண்டு கண்ட்ரி மட்டும் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் பைலேட்ரல் ட்ரேட். பைனா டூன்னு நமக்கு தெரியும், நிறைய கண்ட்ரிஸ் கூட எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணோம்னா தட் இஸ் கால்ட் அஸ் மல்டிலேட்ரல் ட்ரேட். எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஆல்ரெடி வி நோ எக்ஸ்போர்ட் அப்படின்னா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தட் ஆர் சோல்டு ஃபார் அ ஃபாரின் கரன்சி. ஃபாரின் கரன்சியை வாங்கிக்கிட்டு நம்ம கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் கொடுத்தோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் எக்ஸ்போர்ட்ஸ். த மேஜர் எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் இந்தியா ஆர் டீ, மரைன் ப்ராடக்ட்ஸ், மரைன்னா கடலில் கிடைக்கிறதெல்லாம் மரைன் ப்ராடக்ட்ஸ், ஓர்ஸ் அண்ட் மினரல்ஸ், லெதர் ப்ராடக்ட்ஸ், ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ், ஸ்போர்ட்ஸ் குட்ஸ், கெமிக்கல்ஸ் அண்டு ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ், பிளாஸ்டிக்ஸ், ரப்பர் ஆர்டிகல்ஸ், ஆர்டிகல்ஸ் ஆஃப் ஸ்டோன், கல்லில் செஞ்சது எல்லாமே, பிளாஸ்டர்,
சிமெண்ட், ஆஸ்பெஸ்டாஸ், ஆஸ்பெஸ்டாஸ்னால் உங்களுக்கு தெரியும், இந்த வீட்டு மேலே கூரையெல்லாம் போடுவாங்க இல்லையா, மைக்கா, கிளாஸ்வேர், கிளாஸ்வேர்னால் கிளாஸில் செஞ்ச பொருள் எல்லாமே கிளாஸ்வேர்ஸ், பேப்பர் அண்ட் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ், பேஸ் மெட்டல்ஸ், ஆப்டிக்கல்ஸ், மெடிக்கல் அண்ட் சர்ஜிக்கல் சர்ஜிக்கல்னால் ஆப்ரேஷனுக்கு தேவைப்படுறதெல்லாம் சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், மெஷினரிஸ், ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அலைடு. டெக்ஸ்டைல்ஸ் அலைடுனா இது ரிலேட்டடாக இருக்கிறது எல்லாமே அலைடுன்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் தான் மெயின் எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் இந்தியா. இதெல்லாம் தான் நம்ம ஃபாரின் கண்ட்ரிக்கு விற்கிறோம். இம்போர்ட்ஸ் இதெல்லாம் ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ். நம்மக்கிட்ட பெட்ரோல் வெல்த் அதிகமாக இல்லை, ஸோ வி ஆர் இம்போர்ட்டிங் பெட்ரோல். பேர்ல்ஸ், ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ், ப்ரெஷியஸ் அப்படின்னா ரொம்ப விலை மதிப்பானது அப்படின்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் ப்ரெஷியஸ். அண்டு செமி ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ், கோல்டு அண்டு டெலகாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இதெல்லாம் நம்ம வேறு கண்ட்ரீஸ்லேருந்து வாங்கிட்டுருக்கோம். ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம், வேல்யூ ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து வேல்யூ ஆஃப் இம்போர்ட்டை விட அதிகமாக இருந்துச்சுன்னா தட் இஸ் ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட். இம்போர்ட்ஸ் அதிகமாக இருந்து எக்ஸ்போர்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா அது நமக்கு அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட். இந்தியாவோட ட்ரேடு பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, the வால்யூம்னா குவான்டிட்டி, the volume of India's foreign trade has been increased many fold. பல மடங்கு என்ன இருக்குது, மெனி ஃபோல்டு அப்படின்னா பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குது இந்தியாவோட ஃபாரின் ட்ரேட் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம். டியூரிங் 2008-2009 வால்யூம் ஆஃப் ட்ரேட் வாஸ் so much of crores and it ரோஸ்னா என்னது, இன்க்ரீஸ் ஆகிடுறது, ரைஸோட பாஸ்ட் டென்ஸ். இவ்வளோ க்ரோர்ஸ்க்கு 2016-17 ஸோ 2008-9 8,40,755 crores தான் இருந்திருக்குது. பட் 2016-17 எவ்வளோ இருக்குது, 10,39,797 crores இன்க்ரீஸ் ஆகிருக்குது, பல மடங்கு அதிகமாக இருக்குது. The import during 2008-9 was 13 lakh something and was a deficit of 40,679 crores. Deficit அப்படின்னா பற்றாக்குறைன்னு அர்த்தம். The import during 2016-17 rose to so much with a deficit of 3,56,555 crores. இம்போர்ட் அதிகமாகிட்டே இருக்கு, அதனால் பற்றாக்குறை அதிகமாகிட்டே இருக்கு. இந்தியா என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்போர்ட்டை விட இம்போர்ட் தான் அதிகம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இட் ரிசல்ட்ஸ் இன் அ டெஃபிசிட், பற்றாக்குறை. இந்த மாதிரி வேல்யூ ஆஃப் இம்போர்ட் அதிகமாக இருந்து வேல்யூ ஆஃப் எக்ஸ்போர்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா அது அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட்னு சொல்கிறோம். ஸோ இந்தியாவோட ட்ரேட் லெவல் எப்படி இருக்குது, ரொம்ப ரொம்ப அன்ஃபேவரபுளாக இருக்குது. இட் ரிவீல்ஸ் தட் not only the balance of trade is unfavorable but also the increase of level is deficit. நிறைய பற்றாக்குறை இருக்குது, டெஃபிசிட் இருக்கிறதுனால தான் நம்ம என்ன, பற்றாக்குறை இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கோம், இம்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். அண்ட் இந்தியாவோட ட்ரேட் லெவல் ரொம்ப ரொம்ப அன்ஃபேவரபுளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. By this lesson gets over. We'll see the remaining next lesson in the next class. இதில் 2 marks கவர் ஆகுது பாருங்கள். வாட் இஸ் கம்யூனிகேஷன், வாட் ஆர் இட்ஸ் டைப்ஸ். கம்யூனிகேஷனாக தெரியும், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன், தாட்ஸ் அண்ட் ஐடியாஸ். அண்டு டைப்ஸ் பார்த்தோம்னா பர்சனல் கம்யூனிகேஷன் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பிட்வீன் இண்டிவிஜுவல்ஸ் இஸ் கால்ட் அஸ் பர்சனல் கம்யூனிகேஷன், அதோட எக்ஸாம்பிள்ஸ். மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் கூட கம்யூனிகேட் பண்ணோம்னா அது மாஸ் கம்யூனிகேஷன், அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரேட் கேரிட் ஆன் பிட்வீன் 2 or more countries-னா அதை நம்ம இன்டர்நேஷ்னல் ட்ரேட்னு சொல்கிறோம். இன்டர்நேஷ்னல் ட்ரேட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் எக்ஸ்டர்னல் ட்ரேட் ஆர் ஃபாரின் ட்ரேட். எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ஆர் த 2 main components ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். இந்த 2 2 மார்க்கோட ஆன்சர்ஸும் உங்கள் புக்கில் மார்க் பண்ணிக்கோங்க. டிஃப்ரென்ஷியேட் பிட்வீனில் பார்த்தோம் அப்படின்னா personal communication and mass communication. The exchange of information between the individuals is called as personal communication. The spread of information among the people at the same time is known as mass communication. இது நீங்கள் புக்கில் படித்த டெஃபினேஷன் கூட எழுதிக்கலாம், இதே எழுதணும்னு அவசியம் இல்லை. ஸோ பர்சனல் கம்யூனிகேஷனோட எக்ஸாம்பிள்ஸ், மாஸ் கம்யூனிகேஷனோட எக்ஸாம்பிள்ஸ். In this system news spread slowly to the public. personal communication நியூஸ் ரொம்ப மெதுவாக ஸ்ப்ரெட் ஆகும். மாஸ் கம்யூனிகேஷன்னா இட் ஸ்ப்ரெட் குவிக்லி, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஷேர் ஆகிக்கும்.
print media, electronic media. It delivers news and information through printed publications. But electronic media இதில் மூலியமா electronic gadgets, electronic பொருள் மூலியமா, phones, internet, computer மூலியமா. One should literate to read the information provided. இப்போ பேப்பர் படிக்கணும், புக்கை படிக்கணும்னா அவங்களுக்கு லிட்டரேட் பீப்புளாக இருக்கணும், படிக்க எழுத தெரிஞ்சவங்களாக இருக்கணும். இங்கே படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா டிவி பார்த்தோம்னா என்ன பேசுகிறாங்கன்னே தெரிஞ்சுக்கலாம். இதில் எலக்ட்ரானிக் மீடியாவில் லிட்ரஸி இஸ் நாட் நெசசரி. பார்க்கறது மூலிமா இல்லை கேட்குறது மூலிமா நம்ம இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கலாம். பிரிண்ட் மீடியாவில் லைவ் டிஸ்கஷன் இஸ் நாட் பாசிபிள். நேருக்கு நேராக நம்ம என்ன பண்ண முடியாது, கம்யூனிகேட் பண்ண முடியாது. பட் எலக்ட்ரானிக் மீடியாவில் லைவ் டிஸ்கஷன், நேருக்கு நேராக நம்ம என்ன பண்ணலாம், கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ரெண்டையுமே நீங்கள் நோட்டில் பார்த்து காப்பி பண்ணி ரெண்டு டிஃப்ரென்ஷியேட் பிட்வீனுமே படிச்சுக்கோங்க. ஸோ 5 மார்க் இதில் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். என்னென்னு பார்த்தோம்னா, எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சேட்டலைட் கம்யூனிகேஷன் இன் இந்தியா. அது உங்களோட புக்கில் பேஜ் நம்பர் 164 இருக்கிற 3 பேராகிராஃப்ஸுமே மார்க் பண்ணிக்கோங்க. எல்லாமே இப்படி பாயிண்டடாக எழுதியிருக்கணும், பேராகிராஃபாக எழுதியிருக்கக்கூடாது. ஓகேவா? ஆல்சோ புக் பேக் 1 மார்க்கையும் நீங்கள் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணி மார்க் பண்ணி அதோட ஃபோட்டோ காப்பி அனுப்பணும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.